இந்த அருமையான உபவாச ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை. போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்பை அவர் என்றென்றைக்கும் உயர பண்ணுவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்கிறதற்காக தான் நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு அனுகூலப்படுத்தி தந்திருக்கிறார். பலமுறை நாம இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காசா பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கா சொல்லிட்டு எல்லாருமே காலி பண்ணிருங்க அப்படின்ட்டு. அப்ப எவ்வளவு பெரிய பெரிய கட்டடம், எத்தனை வருடமாக எத்தனை தலைமுறையாக சம்பாதித்த சொத்து, தோட்டம், கட்டடம், கடை, வீடு, வாகனம். அதாவது நிறைய பேற்றை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அசையும் சொத்தை காட்டிலும் அசையா சொத்து அதிகம். இப்ப அசையாத சொத்தெல்லாம் என்ன பண்ண முடியும்? அசைகிற சொத்தா இருந்தாலும் எப்படி கொண்டு போக, எங்க கொண்டு போக? ஜனங்கள் படுகிற வேதனை அவர்களுடைய இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா தெரியும். அது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. துக்கம் ஒரு பக்கம், உயிர் சேதம் ஒரு பக்கம், காயம் ஒரு பக்கம், இழப்பு ஒரு பக்கம், நஷ்டம் ஒரு பக்கம், அடுத்து என்னன்னே தெரியாத ஒரு கேள்விக்குறி மறுபக்கம். இத்தனையும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கொடூரமாய் வாழக்கூடிய அந்த மக்கள் மத்தியில உங்களையும் என்னையும் இயேசு என்கிற தெய்வம் மிகவும் நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு இந்த கூட்டத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா நம்மளிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள் சிலர் உண்டு. நாம தங்கக்கு நல்ல ஒரு வீடு உண்டு, நல்ல இடம் உண்டு, பயன்படுத்தக்கூடிய பொருள் உண்டு. எல்லாமே கர்த்தர் தந்திருக்கிறார். இதெல்லாம் எதனால? தற்செயலா நடக்கல. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்று நான் பார்க்கிறேன். உண்மையா நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினால நல்ல கால சூழ்நிலைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி. நான் இருக்கிற இந்த சூழ்நிலைகளுக்காக நன்றி. சில நேரத்துல நாம சொந்த வீடு இல்ல, சொந்த கார் இல்ல, நல்ல பணம் இல்ல, நல்ல வசதி இல்ல, இதுவே இல்லைன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். இல்லாததை மறந்துருங்க, இருக்கதை கொண்டாடுங்க. கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இருக்கிறத நினைத்து கர்த்தர் உங்களுக்கு நல்ல கணவனை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார், நல்ல வீடை தந்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும்? நல்ல கரங்களை தட்டி க்ளோரி, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு விசை கூட இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பாடலின் ஒரு 2-3 வரியை மாத்திரம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தூய ஆவியானவரே, ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரை உள்ளமேங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, நீர் வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா, வர வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? வல்லவரே, நீர் வர வேண்டும்
வல்லவரே வல்லவரே நீர் வர வேண்டும். வல்லவரே முழு இருதயத்தோடு உங்களை வரவேற்கிற நீர் வர வேண்டும். நல்லவரே வல்லவரே எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே. நல்ல சத்தமாய் பாடி எல்லா குறைவுகளும் மாறுவதாக. குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு. குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. குறைவில்லையே. எங்க வாழ்க்கையை விட்டு குறைவுகள் மாறுவதாக. ஆமென். குறைவில்லையே. சுகத்தில் இருக்கிற குறைவு மாறுவதாக. ஆமென். குறைவில்லையே. பணத்தில் இருக்கிற குறைவு மாறுவதாக. சமாதானத்தில் இருக்கிற குறைவு மாறுவதாக. சரீரத்தில் இருக்கிற பலகீனம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இப்பொழுதே சுகமும் இப்பொழுதே விடுதலையும் இப்பொழுதே ஆரோக்கியமும் உண்டாவதாக. குறைவில்லையே குறைவில்லையே. நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில குறைவு வராது. என் எல்கையில குறைவு வராது. என் குடும்பத்துல குறைவு வராது. விசுவாசிக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நான் அவரை ஆராதிக்கிறேன். என் வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மாறுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அன்புள்ள தகப்பனே, விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. விசுவாசத்தோடு பாடி துதித்த ஒருவரும் இந்த இடத்துல இருந்து வெறுமையாகவே போயிடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நன்மையினாலே நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். உங்கள் குறைவுகள் மாறுகிறது. உங்க தேவைகளை பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் சந்திப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதம் முதல் தேதி எத்தனை பேர் இதை விசேஷமாய் பார்க்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் பாருங்க. அந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் என்று. ஆமென். அதுலயும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதை ரொம்ப ஸ்பெஷலா நினைக்கணும். சில ஆட்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னா உடனே மனசுல பதியும். ஐயோ இன்னைக்கு நல்ல நேரம், ஐயோ இன்னைக்கு கெட்ட நாள், ஐயோ இன்னைக்கு கருநாள் அப்படின்னா அது மனசுல இன்னைக்கும் ஞாபகத்துல இருக்கு. அதெல்லாம் கரெக்டா வரும், அதெல்லாம் கரெக்டா தோணும்.
சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளில அதெல்லாம் மனசுல வந்து வந்து போகுது. ஆனா மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த எண்ணம் மாத்திரம் நிறைய நேரத்துல நிறைய விசுவாச பிள்ளைகளுக்கு மறந்தே போகுது. அல்லேலூயா. ஆகையினால முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் முதலாவது கர்த்தரை தேடுவோம். அல்லேலூயா. ஆமா, வாஞ்சியா போய் தேடுவோம். இந்த மாசத்திற்கான மொத்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய சமூகத்துல நாம போய் வாங்கிட்டு வரணும். அந்த ஒரு உணர்வு முதல் ஞாயிற்றுக்கிழமை வரட்டும். அல்லேலூயா. அதே போல மாசத்துல முதல் நாள் 1ஆம் தேதி அப்படின்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த 1ஆம் தேதி தேவ சமூகத்துல போய் அமர்ந்து இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும், நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், நல்ல ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் அதிகமா தேடணும். இந்த மாதம் முழுசும் எனக்கு நன்மை உண்டாகணும், என் தீமை ஒன்றும் என்னை அணுகாதபடி என் எல்கைகளிலெல்லாம் சமாதானம் இருக்கணும்னா அந்த தேவன் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் பேசுறத கேக்குறீங்க? ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ இதெல்லாம் நமக்குள்ள வரட்டும். ஆகையினால நான் சொல்லுகிறேன், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நாம இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்துல, சமூகத்துல, பிரசன்னத்துல, அபிஷேகத்துல, துதியில, ஆராதனையில, ஜெபத்துல அமர்ந்து இருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், போன மாசத்தை காட்டிலும் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், ரொம்ப சமாதானங்கள் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும், நல்ல விடுதலை இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், புதிய வாசல்கள் திறக்கப்படும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். நீங்க ரொம்ப பிளஸிங்கா இருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னாலே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஏமாத்துவாங்க. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா, நிறைய பேர் ஏமாத்துவாங்க, நம்மள பொய் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க ஏப்ரல் ஃபூல் அப்படிம்பாங்க. யாரு? நானா ஏப்ரல் ஃபூல்? ஆமா, எல்லாரும் ஒருவரை ஏமாற்றி, இதுதான் ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கிற ஒரு சம்பவம். நமக்கு வேண்டியவங்க தான் நம்மள முதல்ல ஏமாத்துவாங்க. ஆனா இந்த ஏமாற்றம் என்கிறது எங்க இல்லை அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல இல்ல, கர்த்தரிடத்துல இல்ல, கர்த்தருடைய வேதத்திலேயே கிடையாது. சோ மனிதர்கள், வேண்டியவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் இன்றைக்கு நம்மளை ஏமாத்தலாம். ஆனா இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற நம்முடைய தேவன் ஒரு நாளும் ஒருவரையும் ஏமாற்றுகிற பழக்கமே அவருக்கு கிடையாது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவர் சொல்லுகிறதெல்லாம் உண்மை, அவர் பேசுகிறதெல்லாம் உண்மை, உண்மையே அன்றி பொய் உரையாத ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்புவோம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? மனுஷன் ஏமாற்றுவான். இந்த நாட்களில உங்களை படைத்த ஆண்டவர் ஏமாற்றவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாரா, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வாரா. எத்தனை பேரெல்லாம் நம்ப முடியுது? சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறத தான் நம்மளால நம்ப முடியாத தவிர, ஆனா அவர் சொல்லுகிறதற்கும் அதிகமாய் செய்கிறவராய் இருக்கிறார். சொல்லுகிறதற்கும் ஜாஸ்தியாக தான் கர்த்தர் உங்களுக்கு செய்வாரே தவிர குறைக்கிறவரே அல்ல. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை நான் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்லுகிறேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாரா. யாருக்கோ அல்ல, அவரை தேடுகிற ஒவ்வொரு பேருக்கும் அவர் செய்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களான்னு நான் பக்கத்து வீட்டை பார்த்து கேட்கல, உள்ள வீட்டுக்காரையில தான் கேட்கிறேன். ஆமா, நிறைய பேர் அப்படியே எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிய. கர்த்தர் நல்லவர். அதாவது ஒரு வார்த்தை வரும்போது நம்ம நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி வரவேற்று ஆண்டவருக்குள்ள நல்லா உற்சாகமா இருக்கணும். ஆமென். நிறைய பேருக்கு வேதம் இன்னும் சரியா புரியல. நிறைய பகுதி புரிஞ்சிட்டு இன்னும் நிறைய பகுதி புரியாம இருக்கு. நான் ஒரு சபைய போட்டோ எடுத்தேன். இதே போல ஆட்கள் இருக்கும்போது, சபை நடந்துட்டு இருக்கும்போது
எல்லாரையுமே போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்து வீட்டுல போய் ஜூம் பண்ணி பார்த்தேன். எல்லாருடைய முகங்களும் எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 பேர் இருந்த இடத்துல 99 பேருடைய முகமும் எப்படிதான் இருக்கு அப்படின்னா, ஏதோ அமெரிக்காக்கார அவங்க வீட்டுல மட்டும் வெடிகுண்டு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி முகம் இருந்துச்சு. ஆனா ஆளு எங்கதான் இருக்காங்கன்னா சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, சபையில தான் இருக்கிறாங்க. ஆனா முகம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் இழந்தது மாதிரி, எல்லாம் கையை விட்டு போனா எப்படி இருக்கும் முகம். ஹலோ, உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏதோ நம்ம வீட்டுல மாத்திரம் அணுகுண்டு விழுந்த மாதிரியும், வீடெல்லாம் உடைஞ்சி பாழ போன மாதிரியும், ஏகப்பட்ட பொருள் நஷ்டமான மாதிரியும், உயிர் சேதான மாதிரியும், அப்படியே முகம் துக்கத்துல, அதுவும் ஆழ்ந்த துக்கம், அந்த மாதிரி இருந்தாங்க. அதுல 1-2 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் மனசுக்கு சந்தோஷம். 2 பேர் ஆகிலும் சிரிச்சிட்டு இருக்காங்களே. மித்த அத்தனையும் சீரியஸா இருக்காங்க. சீரியஸா இருக்கிறவங்கள 108ல கொண்டு போகணும். எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்குவேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்படி இருந்தால் ஒண்ணும் நடக்காது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில நேரம் நாம வசனத்தை மறந்து, ஆண்டவரை மறந்து, நம்ம சூழ்நிலைகள் ஞாபகத்துல வச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த யோசனை எல்லாம் உள்ள ஓடுறதெல்லாம் கஷ்டமான யோசனை, வேதனையான நினைவுகள் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதுனால அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா. நான் படிச்சதுல அந்த ஒண்ணும் தான் ஞாபகம் இருக்கு. அதனால நான் சொல்றேன். ஆமா, உள்ள என்ன இருக்கிறதோ அது முகம் பிரதிபலிக்கும். அதனால நீங்க துக்கமாவா இருக்கீங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தாதான் உங்க வேண்டுதல் அவர் நிறைவேற்ற முடியும். அதனால இதை ரொம்ப நான் போற இடத்தெல்லாம் அழுத்தி சொல்றேன், உங்கள்கிட்டயும் சொல்றேன். நீங்க துக்கமா இருக்கிறதுனால, ஆமா, ஒரு முளம் எல்லாம் கூடாது. சந்தோஷம் அப்படியா? ஓ ஆமா, இங்க உள்ள இருக்க பாஸ்டர் சொல்றாங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. நல்லா பாருங்க, தூங்கி தூங்கி விழுறாங்க. சந்தோஷமா இருக்கிறதுனால தானே தூக்கம் வருது. சந்தோஷமா இல்லைன்னா எப்படி பாஸ்டர் தூக்கமா தூங்குவாங்க? நீங்க தப்பா சொல்றீங்க அப்படின்னு உங்க சப்போர்ட்டுக்கு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. சரி, எப்படியோ அற்புதம் நடந்தா சரி. ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்ம ஜெபத்துல எவ்வளவு செயல்படுறாரோ அவ்வளவு விசுவாசத்துல செயல்படுகிறார். விசுவாசத்துல எவ்வளவு செயல்படுகிறாரோ உபவாசத்துல அவ்வளவு செயல்படுகிறார். உபவாசத்துல எவ்வளவு செயல்படுகிறாரோ பரிசுத்தத்துல அவ்வளவு செயல்படுகிறார். பரிசுத்தத்துல எவ்வளவு செயல்படுறாரோ நாம மனமகிழ்ச்சியா இருக்கும்போது செயல்படுகிறார். அல்லேலூயா. சில நேரம் அவர் செயல்படாமல் இருக்கிறதற்கு நம்முடைய துக்கமும் ஒரு காரணமாய் மாறிடும். அதனால இன்னைக்கு துக்கமா இருக்கவே கூடாது. எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, ஏனி நான் துக்கமா இருக்க மாட்டேன்? எக்கா உங்கள்கிட்ட தான், எம்மா உங்கள்கிட்ட தான், ஏனி நான் துக்கமா இருக்க மாட்டேன். துக்கமா இருந்தா ஒரு அற்புதமும் நடக்காது உங்க வாழ்க்கையில. நல்ல ஜாலியா இருந்து பாருங்க, சந்தோஷமா இருந்து பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து பாருங்க. அப்படியே துதிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு, ஆண்டவரே நன்றி 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 நன்றி, நீர் இருக்கிறீர், எனக்கு வேற என்ன கவலை, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன சோதனை, ஒண்ணுமே இல்லாம போக பண்ணுவீர். ஆண்டவர் மேல அவ்வளவு சந்தோஷமாய், நல்ல சந்தோஷமாய், நல்ல குதூகலத்தோடு, நல்ல சந்தோஷமாய், நல்ல மனமகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு நீங்க இருப்பீர்களானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருந்தான். சபையார் ஊக்கமாய் நல்லா ஜெபித்தாங்க. ஆனா பேதுரு சிறைச்சாலையில கஷ்டத்துல இல்ல, கண்ணீர்ல இல்ல, பாசு சொன்ன மாதிரி நிம்மதியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதான் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொன்ன மாதிரி. காலையில விடிஞ்சா அவனுக்கு மரண தண்டனை. ஆனா முந்தின நாள் நல்லா நிம்மதியா தூங்குறாரு. ஹல்லேலூயா. நாம எவ்வளவுதான் சந்தோஷத்துல தூங்கினாலும் நம்ம ரூமுக்கு வந்து, பெட்ரூமுக்கு வந்து ஒரு ஆள் லைட்டை போட்டுட்டா என்ன செஞ்சிருவோம்? முழிச்சிருவோம். இப்ப தூதன் இறங்கி அறை முழுவதும் பிரகாசித்தாலும் அவரால் முழிக்க முடியல, அவ்வளோ நிம்மதியா தூங்கினாரு. நான் சொல்லுகிறேன்,
அவர் நிம்மதியா சந்தோஷமா மனமகிழ்ச்சியா நல்லா தூங்குனதுனாலே அற்புதம் நடந்துட்டு பரலோகம் தூதனை அனுப்பி அவன் கட்டுகளை உடைத்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவனை வெளியே கொண்டு வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, தயவு செய்து நீங்க ஜெபிக்காட்டாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க. ஆமா, கர்த்தருக்குள் ரொம்ப சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணி அப்படியே முகம் சீரியஸா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் இருக்கிறார். என்ன தேவை? சாகிறது வரைக்கும் நமக்கு நிறைய தேவை. மரண பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர்? நீங்க சாகிறது வரைக்கும் உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஆனா மரண பரியந்தம் உங்களை நடத்துவாராம். சந்தோஷமா இருங்க. அதுக்கு பிறகு பாருங்க, நிறைய காரியம் உங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த 1ஆம் தேதி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் செய்கிறார், உங்களுக்கு செய்கிறார். யாருக்கு செய்கிறார் அப்படின்னா உங்களுக்கு செய்கிறார். என் தேவன் மகா பெரியவர், அவர் சகலதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சில நேரம் அவர் சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்கும் போது, வார்த்தை கிடைக்கும் போது நம்மளால தான் நம்ப முடியாது. ஆனா அவரால செய்து முடிக்க முடியும். நீங்க கவனித்தீர்களானா, நிறைய டைம்ல எனக்கு சிலருக்கு ஜெபிக்கும் போது வெளிப்பாடுகளை ஆண்டவர் தருவார். சில வெளிப்பாடெல்லாம் எனக்கே டவுட் ஆயிரும், எப்படி சொல்ல, இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி சொல்ல அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை தந்திருக்கிறார். ஆமா, யாருக்கும் வீட்டுல தோட்டத்துல போர் போடணும் அப்படின்னா ஜெபம் பண்ண ஆண்டவர் கரெக்டா சொல்லிடுவார். அது எத்தனை ஏக்கர் இடமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு போட்டா கரெக்டா தண்ணி இருக்கும். ஆமேன். ஆமா, சில இடங்கள்லாம் கூட்டு போவாங்க, சுத்தி தண்ணியே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இந்த இடத்துல கிணறை தோண்டு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா யோசித்து பார்க்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர் பேசினதற்கும் இயற்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், போடு அப்படின்னா போட்டா தண்ணீர் இருக்கும். ஹல்லேலூயா. போன மாசத்துல ஒரு சகோதரர் ஜெபித்து கேட்டார், நம்ம மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளை கூட மாட்டாங்க, இந்த தேங்காய் இப்படி சுத்துறவனை தான் கூப்பிடுவாங்க. அது சுத்து நல்லா சுத்துனா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஆமா, ஹல்லேலூயா. ஆமா, அவர் அப்படியே தேங்காய் பிடிச்சிட்டு போறார். அப்போ அவர் சொன்னார், நான் வீடு வேலை ஆரம்பிக்கணும், நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, அந்த இடத்துல போட்டுரும் அப்படின்னார். ஹல்லேலூயா. அடி மனசு சொல்லுது, நீ ஜெபம் பண்ணி சொல்லி போர் போட்டு தண்ணி வராட்டா போச்சு. ஹல்லேலூயா. சில ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறோம், அவர் சொல்ல போறாரு, அவங்க போர் போட போறாங்க, தண்ணீர் வர போகுது. நம்மளாலதான் ஏற்றுக்கொள்ள முடியாத தவிர ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டு வந்துட்டேன், போர் போட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கு, 10 அடி போகுது, 20 அடி போகுது, தண்ணி வரல, 30 அடி போகுது, தண்ணி வரல, 40 அடி போகுது, தண்ணி வரல, இப்ப 60 அடி போகுது, தண்ணி வரல. பக்கத்துல இருந்து ஒரு வயசான ஆளு, இந்த இடத்துல நான் 450 அடி போட்டேன், தண்ணியே இல்லை. யாரு பார்த்தா அப்படின்னா, எங்க பாஸ்டர் தான் பார்த்தாரு. நல்லா பார்க்கிறோம் வந்து சொல்லியே ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிட்டு போறாரு. ஆனா 80 அடியில கர்த்தர் நிறைவான தண்ணீரை தந்தார். ஹல்லேலூயா. சோ சுத்தி பார்க்கும்போது ரிசல்ட் எல்லாம் தப்பா இருக்கும். ஆனா நம்மோடு கூட பேசினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பெரியவர். என்னால நான் நிறைய இடத்துல வெளிப்பாடுகளை ஈஸி ஆண்டவர் தந்துருவார். சொல்லக்கு தைரியம் இல்லாம எத்தனையோ நாள் நின்று இருக்கிறேன். அது என்னுடைய அவிவிசுவாசம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் உங்களுக்கு செய்வார். யாரால விசுவாசிக்க முடிகிறதோ அவர்கள் சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் சுதந்தரிப்பார்கள். ஆண்டவரை நல்ல நம்புங்க.
உங்களுக்கு தரப்படாத ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நிக்காதுங்க. ஆனா உங்களுக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் உங்களுடையது. ஹல்லேலூயா. அதை நல்லா விசுவாசித்து ஒவ்வொரு நாள் எதிர்பாருங்க. ஆமென். ஆமா, ஒவ்வொரு நாள் எதிர்பாருங்க. ஆண்டவர் சொன்னார், அதிசயம் நடக்குதா, பெரிய காரியங்கள் நடக்குதான்னு எதிர்பாருங்க. சில நேரம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருவோம். அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதம் நடக்காது. எதிர்பாருங்க. எலியா ஜெபிக்கிறார். வேலைக்காரன்ட்ட போய், போ சமுத்திர முகமாய் பாரு. மழைக்காக ஜெபிக்கிறார். வேலைக்காரன் போறான், சமுத்திர முகமாய் பார்க்கிறான். ஒண்ணும் இல்லை, நல்ல வெயில், ஒரு மேகம் கூட இல்லை. மறுபடியும் ஜெபிக்கிறான். ஏதாகில அதிசயம் நடந்திருக்கிறார், மறுபடியும் பாரு. நான் சொல்றேன், இல்ல 7 நேரம் போய் பாரு. கடைசியா பார்க்கும்போது கையளவு மேகம் வந்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, கர்த்தருடைய அதிசயம் வெளிப்பட்டுட்டு. இதுவரையிலும் 3 வருஷம் ஒரு மேகத்தை கூட பார்க்க முடியல. ஆனா நான் ஜெபிக்கும் போது இந்த தேசத்திலேயே ஒரு மேகமும் இல்லை. ஆனா சமுத்திர முகத்துமாக ஒரு மேகம் எழும்புகிறதென்றா அதிசயம் ஆரம்பிச்சு விட்டது. ஹல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியே 7 முறை ஜெபித்தும் பதில் இல்லை. ஆமென். நான் சொல்லுகிறேன், அதிசயத்தை எதிர்பாருங்க. அதிசயத்தை எதிர்பாருங்க. நடக்கும்னு சொல்லி எதிர்பாருங்க. ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று நம்புங்க. நிறைய பேரால நம்ப முடியல, அதான் காரியம் நடக்கிறது இல்லை. ஆமென். சில அதிசயம் விசுவாசத்துல வரும், சில அதிசயம் கீழ்ப்படிதல்ல வரும். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனிச்சீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாகமானை குறித்து. நாகமானை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை இவண்ணமாய் சொல்லுகிறது. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாய் இருக்கிறவன், இராணுவத்திலே அவன்தான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்த மனுஷன். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம்னு கூட சொல்லலாம். படைத்தலைவனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். அப்போ அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கிறது. சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் சில குறைவுகள் இருக்கும். அந்த குறைவை நம்ம பலத்தால, பணத்தால, சொத்துனால தீர்க்கவே முடியாது. ஒருவர் தான் தீர்க்க முடியும், அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருக்கு நினைச்சா எதுவும் நடத்தலாம், நினைச்சா எதையும் வாங்கலாம், நினைச்சா எதையும் செய்யலாம். ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் இந்த பூமியில, அவர்களுடைய தேவைகளை கூட, சில தேவைகளை கூட அவர்களால பூர்த்தி செய்யவே முடியாது. ஒரே ஒரு தேவனால தான் பூர்த்தி செய்ய முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் தேவைகளை இயேசு கிறிஸ்து பூர்த்தி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரை? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், எனக்கு இதெல்லாம் இருந்துன்னா எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் கொடுத்ததுல முதல்ல சந்தோஷமா இருங்க. அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட இல்லாத நிறைவை ஆண்டவர் கொடுத்து அந்த குறைவு நிறைவாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருங்க. இந்த நாகமானுக்கு எல்லாம் இருந்தது, ஒன்று மாத்திரம் இல்லை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆமா, ஆனா எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவன் தான், எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான், நல்ல ஒரு யுத்த வீரன். ஆமென். அவன் பெரிய மனுஷனாயிருந்தானா, பெரிய மனுஷன். அந்த தேசத்துல எல்லாமே இருக்கிறது, ஆனா ஒரு வியாதியும் இருக்கிறது. நான் சொல்லுகிற, உங்க வாழ்க்கையில என்ன இல்லையோ அதை கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். என்ன இல்லை அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து அனுப்புவார்.
இப்ப நாகமான்ட்ட வேலை இருக்கு, பலம் இருக்கு, உயர்வு இருக்கு, பதவி இருக்கு, ராஜாவே தன் பக்கம் இருக்கிறார். இவர் என்ன சொன்னாலும் ராஜா மறுக்க மாட்டார். எல்லாமே இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் இல்ல, அது அந்த ராஜாவால கூட கொடுக்க முடியாது. ஆனா நம்மோடு கூட நம் பக்கத்துல ஒருவர் இருக்கிறார், யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். அந்த ராஜாவால அவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியல. நம்மோடு கூட இருக்கிற யூத ராஜ சிங்கத்தால எல்லா மகிமையும் கொடுக்க முடியும், எல்லா கனத்தையும் கொடுக்க முடியும், எல்லா அற்புதத்தையும் கொடுக்க முடியும். அவர் உங்களுக்கு கொடுப்பார், அவர் உங்களுக்கு தருவார். இப்போ ரொம்ப வாழ்க்கையில உடைஞ்சு போயிட்டான். வீட்டுல ஒரு சின்ன பெண்ணு வேலைக்கு இருக்கிறா. அவ சும்மா சொல்றா, இஸ்ரவேலில இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்துல, கர்த்தருடைய தீர்க்கதரிசியினிடத்துல எஜமான் போவாரானால் இவருடைய குஷ்டரோகத்தை அவர்கள் சுகமாக்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு சுவிசேஷத்தை அந்த சின்ன பெண் சொல்லுகிறாள். இவரும் உடனே ராஜாவிட்ட பேசி, ராஜா உனக்கு ஒண்ணு நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு அந்த நாட்டுக்கு போகக்கூடிய லெட்டரை கொடுத்துட்டார், முத்திரை போட்டு கொடுத்துட்டார். போய் ராஜாவை சந்தி, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. இப்ப நாகமான் கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை கேட்டு புறப்படுகிறார். ஆமென். இஸ்ரேல் தேசத்திற்கு புறப்படுகிறார். யாரை தேடுகிறார்? கர்த்தரையும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியையும் தேடி புறப்படுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ என்ன குறைவோ அதை ஒருவரால தான் தர முடியும், நிறைவேற்ற முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நாம தேட வேண்டியது கர்த்தரை மட்டுமே. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிச்சயமாய் அவர் கொடுப்பார். வாழ்க்கையில இஸ்ரவேலின் தேவனை தேடல, வாழ்க்கையில இஸ்ரவேலின் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தேடல, முதல் முறையாய் தேடும்படி ஆயத்தமாகுகிறான். ஹல்லேலூயா. புறப்படுகிறான். லெட்டர் வாங்கிட்டு புறப்படுகிறான். அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு புறப்படுகிறான். இப்போ போய் ராஜாவை சந்தித்து இப்போ தீர்க்கதரிசனிடத்துல போகணும். வாசிங்க 9வது வசனம். நீ போய், அப்பொழுது எலிசாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிடத்தில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. கர்த்தரை தேடி, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை தேடி, கர்த்தருடைய சமூகத்தை தேடி இஸ்ரவேலுக்குள்ள வந்தாச்சு. இப்போ அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்னன்னா, நீ போய் யோர்தானில 7 நேரம் குளிக்கணும். நம்ம பாஷையிலே பேசுவோமே, காலையில குளிக்க போறேன்ட்டு தானே போனீங்க, ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்ட்டா போகணும் கிடையாது. அதனால நம்ம பாஷையில பேசுவோம், 7 நேரம் குளி சரியா போயிரும் அப்படின்ட்டு. கர்த்தரை தேடினது உண்மைதான், கர்த்தருடைய சமூகத்துக்கு போனது உண்மைதான், தீர்க்கதரிசியை சந்தித்தது உண்மைதான், இவ்வளவு மனசார செய்தா. ஆனா அங்க போன பிறகு இவன் என்ன செய்யணுமோ அதை எலிசா தீர்க்கதரிசி அவனுக்கு சொல்லுகிறான். அங்கதான் சிக்கலே இருக்கிறது. அது வரைக்கும் கரெக்ட். தேவனை தேடினது, தேவ தீர்க்கதரிசியை தேடினது, தேவ சமூகத்துல போனது எல்லாமே ஓகே. இப்போ தேவ மனுஷன் சொல்லுகிற வார்த்தைய அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சபைகளில் ஆண்டவரால செயல்பட முடியாததற்கு ஒரு காரணம் இதுதான். ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனா ஆண்டவரால செயல்பட முடியல. காரணம், ஜனங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. அங்கதான் பிரச்சனை இருக்கிறது. தேவனை தேடுகிற பழக்கம் இருக்கிறது, சபைக்கு போகிற பழக்கம் இருக்கிறது, பாடுகிறது, ஆராதனை செய்கிறது எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவன் தீர்க்கதரிசனிடத்துல, தேவன் தன்னுடைய ஊழியக்காரனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரன் உங்களிடத்துல வந்து பேசுகிறான் கர்த்தருடைய வார்த்தையை. எத்தனை பேர் கேட்கிறோம்? அங்கதான் நம்மளுடைய அற்புதமே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
கீழ்ப்படிதலே வாழ்க்கையின் முதல் படியா இருக்கிறது. கீழ்ப்படியும் போது உங்க வாழ்க்கையில உங்களால முடியாதது, உங்க பணத்தால முடியாதது, உங்க பலத்தால முடியாதது, உங்க சொத்தால முடியாதது, உங்க பதவியினால முடியாதது, உங்க அதிகாரத்தால முடியாததை எல்லாம் கீழ்ப்படுகிற அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றி கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. நாம் கீழ்ப்படுகிறது பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். சில வசனம், சில சத்தியம், சில உபதேசம் சபை நமக்கு சொல்லும் போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அல்லேலூயா. இப்பதான் சொன்னேன், சந்தோஷமா இருங்க, சிரிச்சிட்டு இருங்க, உற்சாகமா இருங்க அப்படின்னு ஆழ்ந்த துக்கத்துக்கு போயாச்சு. நீங்க கீழ்ப்படுகிறவங்களா என்ன? மருமவா திட்டினதெல்லாம் பிறகு யோசிப்போம், மோவம் பேசினதெல்லாம் பிறகு யோசிப்போம். இப்ப ஆண்டவர் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? பேர இப்படி பண்ணிட்டான், மோவா இப்படி சொல்லிட்டா, மருமோவா இப்படி பேசிட்டா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். அதாவது நான் வீட்டுல பல காரியம் யோசிப்பேன். டக்குன்னு மனைவி கண்டுபிடிச்சிருவா, என்ன யோசித்தீங்க சொல்லுங்க. அப்போ யோசிக்கிறதெல்லாம் ஒய்ஃபிட்ட சொன்னா என்ன ஆகும்? நம்ம ஆமா, நான் உடனே கண்ணாடியை பார்ப்பேன், என்னடா யோசிக்கிற மாதிரியா இருக்கு மூஞ்சி அப்படின்னா உண்மையிலே அதை விட கொடூரமா இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு தெரியாது. நம்ம முகம் வாடுகிறது நமக்கு தெரியாது, முகம் சீரியஸா இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மற்றவர்களுக்கு தெரியும். உள்ள என்ன நினைக்கிறோமோ அதான வெளியே தெரியும். திடீர்னு கேப்பா, என்ன நீங்க சிரிச்சிங்க அப்படின்னுட்டு. இப்ப என்ன சொல்லணும்னு குழப்பமா இருக்கும். சிரிச்சாலும் யோசிச்சாலும் சிந்திச்சாலும் மற்றவங்களுக்கே தெரியுது அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளவு தெரியும். அதனால நான் வெளிப்படையாவே சொல்றேன், மருமவ திட்டுனதெல்லாம் பிறகு யோசிப்போம், மருமவன் பேசினதெல்லாம் பிறகு யோசிப்போம். இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல இருக்கிறேன், எல்லாவற்றிற்கும் பரிகாரியா இருக்கிற தேவனுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறேன். அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ரொம்ப சந்தோஷமா இருக்க பழகுங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு தனி ட்ரைனிங் வைக்கணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறது எப்படி? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு வசனம் சொல்லுது. உங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க. எனக்கு அறிவு இருக்கிறது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனி இதுக்கு மேல உங்களை நீங்களே சந்தோஷமா வைத்துக்கொள்ள பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, கொரோனாவோட வாழ பழகின ஆட்கள். உங்களால சந்தோஷத்தோடு கூட வாழ தெரியாதா என்ன? எத்தனை பேர் தெரியும்னு சொல்றீங்க? ஆமா, கொரோனாவோட வாழ பழகிட்டோம், சந்தோஷமா வாழ தெரியாதா என்ன? கண்டிப்பா முடியும் உங்களால. அதனால வாழுங்க. நிச்சயமா இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சீரியஸா சொல்றேன், உங்க முகம்லாம் ரொம்ப பாவமா இருக்கு. நல்லா இருக்கிறீங்க, சூப்பரா இருக்கிறீங்க, ஆனா பரிதாபமா இருக்கிறீங்க. ஆமா, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க. எப்படி சொல்லுன்னு தெரியல. அதனால அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. ஆமா, அது ஒரு கிருபை. நல்ல சந்தோஷமா இருங்க. அப்ப ஆண்டவரிடத்துல போயாச்சு. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் இருக்கும். எல்லாம் தேசத்தை தாண்டி போறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற வசதி அன்னைக்கு இல்லை. ஆண்டவர் தேடி போனது உண்மைதான், தீர்க்கதரிசியை தேடி போனது உண்மைதான். இப்ப தீர்க்கதரிசி சொல்லுகிறத ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? 7 நேரம் போய் குளி. எங்க போய் குளிக்கணுமா? யோர்தான்ல போய் குளிக்கணுமா? நான் நினைக்கிறேன் அவன் தேசத்துல இருந்த, சீரியா தேசத்துல இருந்த நதிகளை காட்டிலும் இஸ்ரவேல்ல ஓடுகிற இந்த யோர்தான் நதி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இங்க போய் குளிக்கணுமா? இங்க போய் குளிக்கணுமா? இதெல்லாம் ஒரு நதியா? நான் என்ன நினைச்சு வந்தேன்னா, நீங்க 1000 நினைச்சிங்க வரலாம், ஆனா நாங்க என்ன சொல்றோமோ அதுக்கு தான் கீழ்ப்படியணும். நீங்க 1000 நினைச்சு சபைக்கு வரலாம், சபையில தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு தான் கீழ்ப்படியணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சபை நடத்த முடியாது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது.
தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் சபையில பிரதிபலிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேருக்கு கீழ்ப்படிதல் இல்ல, சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியல, சில கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியுது, ஆண்டவரை தேட முடியுது, ஆராதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, ஆண்டவருக்காக காணிக்கையும் கொடுக்க முடியுது. ஆனா ஒண்ணு முடியவே இல்லை, கீழ்ப்படிய முடியல. எத்தனை காரியத்துக்கு உங்களால கீழ்ப்படிய முடியலையோ உங்களை கீழ்ப்படுத்துங்க. என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன் என்று சொல்லுகிறது போல உங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு அடக்கி அமர பண்ணணும். சில விஷயத்துல நம்மளால முடியாமல் இருக்கிறது, சின்ன காரியமா இருக்கலாம், அந்த காரியத்தை நீங்க செய்து முடிக்காதது வரைக்கும் ஒரு விடிவு காலத்தை உங்களால பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, ஆண்டவர் சொன்னார், தினந்தோறும் 4 to 5 மணி நேரம் ஜெபிக்கணும். சாதாரண விஷயமே இல்லை. ஊழியத்தில் அவ்வளவு பிரயாணங்கள் இருக்கும், அவ்வளவு ஊழியங்கள் இருக்கும். ஊழியம் செய்கிறதெல்லாம் ஆண்டவர் கணக்கிலே வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆவில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. சும்மா ஊழியம் செய்து அந்த ஊழியம் யாருக்கு? அப்ப அனல் ஆகிறதுன்னா எங்க போய் அனலாக? அடுப்பு பக்கத்துல இருந்து அனலாயிர முடியுமா என்ன? இந்த அக்கினி என்னை அனலாக்காது, தேவ அக்கினி என்னை அனலாக்கும், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி என்னை அனலாக்கும். அப்ப அங்க ஒரு டைம் இருக்கிறது, அவ்வளவு டைம் அங்க இருந்தாதான் நான் ஆவில அனலாக முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் தயவா ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட ஏதாகிலும் சொல்லாம போன மனசு கேட்காது. சொல்லுகிறதுனாலே நிறைய பேருக்கு மனசு கேட்காம போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் ஏன் மனசு கேட்காது? அப்ப ஆண்டவர் சொன்னதை சொல்றேன், ஊழியம் நிறைய பாரமா செய்யலாம். எல்லாரை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றவர் விரும்பல. அல்லேலூயா. மோசேயை கொண்டு நிறைவேற்ற விரும்பினார். ஆனா மோசே என்ன சொன்னாரு? நான் போவேல, எனக்கு பேச்சு வராது, நான் பேசுறதுல அவ்வளோ டேலண்ட் கிடையாது, நான் திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவன், வேற எவனையாவது அனுப்பும், நான் வேணா ரெக்கமெண்ட் பண்ணி 4 பேரை தாரேன், அந்த 4 பேர்ல எவனையாவது அனுப்பும், அப்படியெல்லாம் பிளான் பண்ணான். ஆனா ஆண்டவருக்கு யாருதான் தேவை? மோசே தான் தேவை. ஹல்லேலூயா. ஆமா, ஆரோன் கூட அவருக்கு தேவையில்லை. முதல்ல மோசே, நீ தான் எனக்கு தேவை. இஸ்ரவேல் தேசத்துல இருந்து அடிமையாய் வந்தவர்கள் எகிப்துல எத்தனை லட்சங்கள் இருக்கிறார்கள், எத்தனை வருடமா அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஒருத்தனை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்ன? மோசே, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். எல்லாரும் நினைச்சுக்கிட்டுறோம், வேலையோ மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். உண்மைதான், கொஞ்சம் தான். எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது, செய்யலாம். அவர் அங்கீகரிக்கணுமே, அவர் ஏற்றுக்கொள்ளணுமே. ஊழியம் செய்தா இப்படிதான் செய்யணும் அப்படின்னா, ஆவில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆவில அனல் இல்லையா, செய்யாதுங்க. யாருக்கு அந்த ஊழியம்? எதற்கு அந்த ஊழியம்? என்ன பிரயோஜனத்தை கொண்டு வரும்? உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. நீங்க போய் எந்த மக்கள் மத்தியில செய்றீங்களோ அவங்களுக்கும் அதுல ஒரு வார்த்தை பிரயோஜனம் இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு தேவன் பேசுகிற ரகசிய வார்த்தைகள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, பொறுமையா இருந்து சிந்திங்க. இந்த வார்த்தை பல மாவட்டங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றும், பல மாநிலங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் நிறுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபிக்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம். ரொம்ப வருஷமா அதை என்னால செய்ய முடியல. சின்ன காரியமா இருந்தாலும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய விக்கிரகாரதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது வரையிலும் கர்த்தரால உங்களை பயன்படுத்த முடியாது, கர்த்தரால உங்களை உயர்த்த முடியாது, கர்த்தரால உங்களை விடுவிக்க முடியாது. நீங்க கட்டப்பட்ட வண்ணமாகவே இருப்பீர்கள். விட்டா இந்த நாகமான் திரும்ப போயிருப்பார். போடா நீயும் உன் யோர்தான் நதியும், நான் யாரு, என் தேசம் என்ன, அப்படியே ரிட்டர்ன் போயிருப்பார்.
ஞானமுள்ள ஒரு மனுஷன் அவனோடு கூட இருந்தான். இந்த தீர்க்கதரிசி அப்படி என்ன பெருசா உங்கள்கிட்ட கேட்டாரு, சொல்லிட்டாரு. ஒருவேளை பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பீங்க தானே. சின்ன காரியம் செஞ்சிருங்க. விருப்பமே இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? விருப்பமே இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. விருப்பமே இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி பாருங்க. அதுல ஒரு அதிசயம் நடக்கும். இவனுக்கு கொஞ்சம் கூட யோர்தான் நதியில இறங்கக்கு ஆசையே கிடையாது, விருப்பமே கிடையாது. விடுதலை கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. அது எவ்வளவு மோசமான வியாதி பாருங்க. குஷ்டரோகம் எவ்வளவு மோசமான வியாதி, அருவருக்கத்தக்கதான வியாதி. விடுதலையே வேண்டாம், கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, யோர்தான் நதியில நான் இறங்க போகிறது இல்ல. ஆனாலும் கூட இருக்கிறவங்க பேசி கீழ்ப்படிய வைத்தார்கள். அவன் மனசில்லாம அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு யோர்தான் நதியில விருப்பமில்லாத இடத்துல இறங்கினான். 6 நேரம் முங்கினான். சின்ன மாற்றம் கூட வரல. ஆனா 7வது முறை பரிபூர்ண சுகத்தை பரலோகம் கட்டளையிட்டது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. பரிபூரண விடுதலையை பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்டார். சோ கீழ்ப்படிதல் பெரிய 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 காரியத்தெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். வரும்போது குஷ்டரோகியா வந்தான், போகும்போது சுகத்தோடு போனான். நான் கேட்கிறேன், இந்த சுகம், இந்த விடுதலை யோர்தான் நதியில இருந்துச்சா? எங்க இருந்துச்சு? கீழ்ப்படிதல்ல இருந்துச்சு. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அல்லேலூயா. ஆமா, தூங்குனாலும் நீங்க கரெக்டா கேட்கிறீங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. இல்ல உங்களை சொல்லல, மத்தவங்களை சொல்ல. கவனிங்க, இந்த விடுதலை, இந்த சுகம் எங்க இருக்கிறது? யோர்தான் நதியில ஒண்ணுமே இல்லை. இந்த சுகமும் விடுதலையும் கீழ்ப்படிதல்ல இருந்துச்சு. சில காரியம் நம்ம பிறகு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்படி எத்தனையோ தள்ளி போட்ட காரியத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது உங்களுடைய மேன்மை. பிறகு நாளைக்கு, நாளன்னைக்கு, அப்புறம் பார்ப்போம், இப்பெல்லாம் முடியாது. இப்படி எத்தனையோ காரியத்தை நீங்க தள்ளி போட்டிருக்கீங்க. அதுலதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் இருக்கிறது. கீழ்ப்படிங்க. வசனங்கள் எத்தனையோ முறை பேசியிருக்கு. ஆண்டவர் எத்தனையோ முறை பேசி இருக்கிறாரு. ஆண்டவர் பேசும்போது நீங்க கேட்க பழகிட்டீங்கன்னா இந்தியாவில் அடுத்த சாமுவேல் நீங்க தான். ஹல்லேலூயா. ஆமா, ரொம்ப நேரம் சாமுவேலுக்கு புரியல. மனுஷன் கூப்பிடுகிறது, கர்த்தர் கூப்பிடுகிறது ரொம்ப நேரம் புரியல. ஆனா ஏலி சொல்லி கொடுத்தான், ஏனமா கூப்பிடும் போது நீ மறுபடியும் என்கிட்ட வராத, நீ இருக்கிற இடத்துல, படுத்திருந்த இடத்துல படுத்துக்கோ. மறுபடியும் அதே சத்தம் கூப்பிட்டா நீ என்னிடத்துல வராத, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. நீ என்கிட்ட வராத சாமுவேலே. சாமுவேலுக்கு ரொம்ப சின்ன பையன். தேவன் கூப்பிடுகிறது, மனுஷன் கூப்பிடுகிறது ஒரு சின்ன வித்தியாசமே தெரியாது அந்த மாதிரி. ஆனா சிறு பிள்ளையிலேயே ஏலி அவனை அழகா வழி நடத்தினார். அன்றைக்கு கண்டுபிடிச்சார், மனுஷ சத்தம் எது, தேவன் சத்தம் எது, மனுஷ ஆலோசனை எது, தேவனுடைய ஆலோசனை எது. அன்னைக்கு அவர் படிச்சார். அந்த படிப்பினை, அந்த பாடம் இஸ்ரவேலில அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தகுதி உடையவனாக அந்த வார்த்தை, அந்த கீழ்ப்படிதல் அவரை உயர்த்திச்சு. அல்லேலூயா. இஸ்ரவேலில தான் முதல் பெயர்சேபா வரையிலும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று பெயர் பெற்று விளங்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சாமுவேலுடைய நாட்களில் நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆனா யாரையுமே பெருசா சொல்லப்படல. சாமுவேலுடைய வார்த்தை சொல்லப்பட்டுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் ஊழியம் செய்யலாம், நிறைய பேர் விசுவாசிகளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ ரகசியம் அதுதான். தேவ சத்தத்தை கேட்க பழகுங்க. பொதுவா
ரொம்ப தாகமா ரொம்ப வாஞ்சையா ஆண்டவரிடத்துல இருந்தாலே கர்த்தர் உங்களோடு பழக ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார், தன்னுடைய ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்துல ரகசியம் இருக்குதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு மனுஷன் அசால்ட்டா பேசுறதும் பயப்படணும். என்ன பேசுறீங்க நீங்க? யார பேசுறீங்க நீங்க? சாதாரணமா பேசுறதும் மணிக்கூர் கணக்குல அவனை பத்தி உனக்கு தெரியாதுன்னு ஆரம்பிச்சா 2 மணி நேரம் படம் ஓடுது. நீங்க பெரிய பெரிய டைரக்டர் எல்லாம் மிஞ்சிருதிய, பெரிய பெரிய திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுகிறவர்களை காட்டிலும் நீங்க மிஞ்சிருதீங்க. அவ்வளோ ஓடுது உங்க படம். ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் 2 பேர் பேசிக் கொள்ளும் போது கர்த்தர் கேட்கிறாரா, கவனித்து கேட்கிறார். என்ன பேசுறீங்க? எப்படி பேசுறீங்க? வாய்ப்பு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவீங்களா? யாரை குறித்து வேணாலும் பேசுவீங்களா? குற்றப்படுத்தாதுங்க, குறைப்படுத்தி பேசாதுங்க. மொத்தத்துல அடுத்தவங்களை நல்ல விதத்துல பேசுங்க, ஆனா கெட்ட விதத்துல யாரை குறித்தும் பேசாதுங்க. ஒரே வார்த்தையை சொல்லுங்க, அவங்கள குறித்து எனக்கு தெரியாது, முடிச்சு. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். நிறைய காரியம் நமக்கு புரியல. நான் என்ன பார்க்கிறேன் புரியல, என்ன கேட்கிறேன் புரியல, என்ன செய்யறேன் அது புரியல, என்ன செய்யணும் அதுவும் புரியல. வேற எப்படி வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு உயரும்? ஒரு நாளும் இல்லை. வாழ்க்கையில நிறைய பிள்ளைகள் இருக்கிறது. சாமுவேல் கரெக்டா கண்டுபிடிச்சார், அதன்படியே ஓடினார், வாழ்க்கை வெற்றியா இருந்தது. அதே சாமுவேலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா வந்துட்டாரு, பிள்ளைகளை கரெக்டா கொண்டு வர முடியல. அந்த விதத்துல அறிவு அவருக்கு குறைவுதான். நான் சொல்லுகிறேன், எல்லா ஞானமும் உடையவர்களா நீங்க மாறுங்க. கர்த்தருக்கு பயந்து பயந்து இருந்தீர்களானால் அவர் தன்னுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமா, தேவன் நினைக்கிறது உங்களுக்கு புரியும். தேவன் துக்கப்படுகிறாரா சந்தோஷப்படுகிறாரா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வேற அவர் வேற அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய அவயங்களாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய அவயங்களாய் இருக்கிறேன் என்று சொன்னா நிச்சயமாய் அவர் நினைக்கிறது உங்களுக்கு புரியும். நான் என் ஊழியத்துல சில ஊழியங்கள்லாம் செய்து நிறைவேற்றி முடிக்கும் போது எத்தனையோ நாட்கள் நான் உணர்ந்திருக்கிறேன், நாம செய்து முடித்த அந்த ஊழியத்துல கர்த்தருடைய இருதயம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று. எத்தனை நாள் என்னால உணர முடிஞ்சிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லும் போது சிலருக்கு புதுசா இருக்கலாம். நாம தேவனுடைய அவயங்களாய் இருக்கிறோம். நீங்க தேவனுடைய அவயங்களாய் இருந்தா உங்களுக்கு புரியும், இது என்னுடைய அவயம். அப்படிதானே? இங்க கிள்ளுனாலும் எனக்கு தெரியும், அடிச்சாலும் தெரியும், எனக்கு புரியும். இப்ப யாரும் நம்மளை அடிச்சிருக்காங்க, யாரோ நம்மளை தொட்டிருக்காங்க, தெரியும். தேவனும் நம்மளை அப்படிதான் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆலயமாய் இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில வாசமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் எங்க தான் வந்திருக்கிறார்? உங்களுக்குள் வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள் இருக்கிறார். அந்த தேவன் சந்தோஷமா இருக்கிறாரான்னு நமக்கு தெரியாதா என்ன? உங்களோடு கூட இருக்கிற ஆளு அழுதுட்டு இருக்கிறாரா, டென்ஷன்ல இருக்கிறாரா, சந்தோஷமா இருக்கிறாரா, நார்மலா இருக்கிறாரான்னு உங்களுக்கு தெரியுது. ஏன்? நம்மளுடைய தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவர் நம்மளை குறித்து சந்தோஷப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரான்னு நமக்கு என்ன தெரியாதா என்ன? தெரியும். நிறைய ஆண்டவரோடுக்குள்ள ஐக்கியத்துல வளருங்க. அல்லேலூயா. ஆமா, சவுல் ராஜாவுக்கு தெரியல ஆண்டவர் துக்கப்படுறாரா சந்தோஷப்படுறாரா, எதையும் செஞ்சுட்டு அப்படி நிப்பாரு சவுல். சாமுவேலுக்கு தெரியும் ஆண்டவர் துக்கப்படுறாரு, ஆண்டவர் வேதனைப்படுறாரு, இந்தந்த செயல் கர்த்தர் ரொம்ப காயப்படுத்துது. கர்த்தரோடு இருங்க, கர்த்தரோடு நடங்க, கர்த்தரோடு வாழ ஆசைப்படுங்க, கர்த்தருக்குள் ரொம்ப தாகமாய் வாழுங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப கீழ்ப்படியுங்க. தனிப்பட்ட விதத்துல பேசுவார், வசனத்தை வாசிக்கும் போது பேசுவார், சபையில பேசுவார், சில ஊழியக்காரன் மூலமா பேசுவார். பேசும்போதெல்லாம் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஹல்லேலூயா.
எந்த ஜெப கூட்டத்துக்கு போனாலும் என்னோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரா நீ விரும்புங்க, வாஞ்சியோடு அமர்ந்துருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்பீர்கள். அப்படியே இந்த நாகமான் 7 நேரம் மூழ்கினான். அவனுடைய சரீரம் சுத்தமாயிற்று. சந்தோஷப்படுகிறான். இந்த கீழ்ப்படிதல்ல இவ்வளோ வெற்றி இருக்கிறதா என்று அவன் சந்தோஷமாய் திரும்பி போனான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், 7 நேரம் முங்கின யோர்தான் நதியில ஒண்ணுமே இல்லை. ஆனா கீழ்ப்படிஞ்சு போனான் பாத்தீங்களா, அதுலதான் அவனுடைய விடுதலையே இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், எத்தனை முறை வாரத்துக்கு சர்ச்சுக்கு, எத்தனை முறை வாரத்துல சர்ச்சுக்கு போறோம் என்கிறது முக்கியம் இல்லை. போய் என் வாழ்க்கையை எப்படி திருத்தி கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ஆண்டவருக்கு தான் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். போறோம் வாரோம். சிலர் அப்படிதான் சபையிலே இருப்பாங்க, சபையிலே படுத்துக்குவாங்க, சபையிலே பணிவிடை செய்வாங்க, பாக்கியம் நினைக்கிறீங்க. ஆனா நான் சொல்லுகிறேன், அது பாக்கியம். ஆனா அதை விட ஒரு பாக்கியம் இருக்கிறது. சபையில தேவன் பேசுகிறத கேளுங்க, கீழ்ப்படிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை அவர் இன்று முதல் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எண்ண முடியாத அதிசயங்களை அவர் இன்று முதல் செய்வார். எத்தனை பேர் உண்மையா நம்புறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தாகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான். ஹல்லேலூயா. பலிகளை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலி எதை குறிக்கிறது? ஆராதனை குறிக்கிறது, துதிகளை குறிக்கிறது, தேவனுக்கு செலுத்தக்கூடிய கனத்தை குறிக்கிறது. இப்போ தீர்க்கதரிசி வந்து சொல்லி கொடுக்கிறார், நீ பலி செலுத்தின உடனே பெரிய ஆள் நினைக்கிறியா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான். ஹல்லேலூயா. பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம். ஒரு ராஜாவான பிறகு கூட சவுலுக்கு ரொம்ப நாள் இது தெரியாது. சவுலுடைய வீழ்ச்சி அங்கதான் ஆரம்பிச்சது. விஷயம் சின்னதா இருக்கும், ஆனா அந்த விஷயம் நம்மளை அவ்வளோ உயர்த்தும். புரிஞ்சுக்கோங்க. கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் உத்தமம். கீழ்ப்படிங்க, இன்னும் நல்ல செவி கொடுங்க, உத்தமம் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எரேமியா 42:5. எரேமியா 42:5. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, அப்பொழுது அவர்கள் எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மை கொண்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பும் எல்லா வார்த்தைகளின்படியும் நாங்கள் செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவே சத்தியமும் உண்மையுமான சாட்சியா இருக்க கடவர். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாங்கள் செய்வோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம் நல்ல விஷயமா இருந்தாலும், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விஷயமா இருந்தாலும்,
நமக்கு சிரமத்தை கொடுக்கிற விஷயமா இருந்தாலும் நாங்க அதை செய்வோம். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாமே செய்யக்கு நமக்கு வசதியா இருக்காது, ஆனாலும் செய்வோம். இப்படி எல்லாரும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி நிப்போமா? க்ளோரி, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஆன்லைன்ல கேட்கிற தெய்வ பிள்ளைகள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நன்மையானாலும் தீமையானாலும் நாங்க கீழ்ப்படிவோம். ஹalleluya. ரிபல ஷகதரபடதர. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். நன்றி. ஹalleluya. நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவரை நோக்கி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இவ்வளவு நேரம் உங்களோடு பேசி இருக்கிறார். எத்தனையோ காரியத்துல நீங்க கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம். உங்களை விட்டு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையே மாற போகுது. உங்க சூழ்நிலைகளே மாற போகுது. உங்க கஷ்டம் எல்லாம் மாற போகுது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். க்ளோரி, ஹalleluya. ஒப்பு கொடுங்க. வேதத்துல நான் வாசித்த வசனங்களும் சரி, சபையில போதகனை கொண்டு பேசப்பட்ட வார்த்தைகளும் சரி, முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். என் ராஜாவுக்கு நான் கீழ்ப்படிவேன். என் குறைவுகள் மாறுவதாக, பெரிய காரியங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, பெரிய காரியங்கள் நடப்பதாக. ஏசப்பாவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி அப்பா. வெறுமையாகவே போயிடக்கூடாது. எல்லார் மேலையும் கிருபையாயிருங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. கர்த்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுங்க. கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுங்க. கர்த்தரை உணரக்கூடிய உணர்வுகளை கர்த்தர் கொடுங்க. வேத வசனத்தின் வெளிச்சங்களை இன்னுமாய் வெளிப்படுத்தி தாரு. ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும். இம்மட்டும் இந்த ஊழியத்தை, இந்த ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. பங்கெடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்திலையும் பொறுப்பாயிருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற தாயாருக்காய் ஸ்தோத்திரம். ஜான்சி ராணி தாயாரை ஆசீர்வதிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மகள் குடும்பம், மகன் குடும்பம், பேர பிள்ளைகள் எல்லாரும் வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். தொடர்ந்து இந்த இடத்துல ஊழிய மகிமையா எழும்பட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.